வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக, ரொம்ப சின்னதாக நம்ம வந்து 2.1 ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பேட்டரிலையும் ஒர்க் ஆகிற மாதிரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்லேயும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு அடாப்டர் மூலயமா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும், எந்த மாதிரி யூசேஜுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக டீட்டெயிலாக இதில் பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்திங்கன்னா ஒரு சப் ஃப்ரீ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சப் ஊஃபருக்காக. அடுத்து ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் ரைட்டுக்காக. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி பார்த்திங்கன்னா மோனோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி பார்த்திங்கன்னா DPA 318 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா DPA 3110 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 15 வாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மோனோவில் இருக்கிற ஐசி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 60 வாட்ஸ் கிடைக்கும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8 இன்ச் வரலையும் லோட் பண்ணலாம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது எந்த மாதிரி யூசேஜுக்கு யார் யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஒர்க்கு, அதாவது வந்து கம்ப்யூட்டர் மட்டும் வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து ஸ்பீக்கர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்பீக்கரு, ஒரு சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 8 இன்ச்சு சப்பு. அதே மாதிரி நீங்கள் இது வந்து 4 இன்ச்லேருந்து 8 இன்ச் வரலையும் நமக்கு வந்து லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராப்ளமோ எந்த ப்ராப்ளமும் வராது. இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கிளாரிட்டியாகவும் இருக்கும், நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த போர்டு கம்ப்ளைண்ட்டும் வராது. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி போர்டு வாங்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்த்தாகவே இருக்கும் அந்த ஆம்பிளிஃபயரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 5 இன்ச்சிலேருந்து நீங்கள் 8 இன்ச் வரலையும் லோட் பண்ணலாம். 8 இன்ச்சு நான் வந்து செக் பண்ணும்போது 12 இன்ச்சே போட்டு தான் இதில் வந்து 2 நாள் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணி நான் செக் பண்ணேன். அப்போயுமே இந்த ஐசி வந்து எதுவுமே ஆகலை. அவ்வளோ வந்து கிளாரிட்டியாக சூப்பராக நமக்கு வந்து ஹீட்டிங்கே இல்லாமல் அவ்வளோ பக்காவாக இருக்குது. இதுக்கு அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பவர் சப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்பியர் வந்து சார்ஜர் அடாப்டர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான கிளாரிட்டி, நமக்கு வந்து சப்வூஃபர் பஞ்சிங்காக இருக்கட்டும், லெஃப்ட் ரைட்டாக இருக்கட்டும், சூப்பராக நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்குது, ஆடியோ கிளாரிட்டி. நீங்கள் யாராவது செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த போர்டெல்லாம் வாங்கி வச்சு செய்யுங்க. உங்களுக்கு வந்து லைஃபும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து கிளாரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் அடுத்து யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிக்கு சவுண்ட் பத்தலை, எனக்கு வந்து பேஸோட சவுண்டு கேட்கணும், ஒரு கிளாரிட்டியான ஆடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதை சஜெக்ஷன் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அதாவது வந்து ஒரு எல்சிடியோ எல்இடி டிவியோ பெரிய டிவியாக இருந்தாலும் கூட சரி, நம்ம வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டு ஒரு சப்பு வந்து போட்டு கேட்டோம்னா நம்ம வந்து ஒரு 10க்கு 10 ரூமாக இருக்கட்டும், ஒரு 10க்கு 16 ரூம் வரலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஆடியோ கிளாரிட்டியோட, நமக்கு சப் எஃபெக்டோட சூப்பராக இது வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. அதுவும் இல்லாமல் நம்ம டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 6000 கொடுத்து ஒரு சவுண்ட் பார் வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம்னா சூப்பராக நமக்கு இருக்கும். சவுண்ட் பாரை விட இது சூப்பராகவே இருக்கும். நம்ம வந்து இதுக்கு வந்து ஆகிற செலவு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா நமக்கு வந்து மெட்டீரியல் செலவாகும். மீதி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே செஞ்சிங்கன்னா ஒரு 1000 ரூபாயில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்தோ இல்லை என்ன மாதிரி ஆளுக்கிட்ட செஞ்சு தர சொன்னாலோ அதுக்கான ஃபிட்டிங் சார்ஜ் கொஞ்சம் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5000 இருக்கிற ஹோம் தேட்டரு சவுண்ட் பார் அளவுக்கான எஃபெக்ட் இதில் உங்களால் இதை வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொருட்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்பவே கம்மியான விலையில் நீங்கள் செஞ்சிட முடியும். இதை வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இது வரையிலுமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஆன்லைன்லேயே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா காம்பேக்டாக இருக்குது, நம்ம பெரிய பொருள் அனுப்பும்போது தான் டேமேஜ் ஆகிடுது. இது வந்து காம்பேக்டாக நம்ம இதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் செய்யணும். ஒரே ஒரு பொருட்கள் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சப்வூஃபருக்கு, இந்த பவர் அடாப்டரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் இந்த கேபினெட்டில் செஞ்சாகணும். இது வந்து எத்தனை இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விரலோட கொஞ்சம் தான், ஒரு 2 இன்ச்சு அதிகம். ஒரு யூஎஸ்பி போர்டு உட்கார்ற அளவு தான் இருக்குது இந்த கேபினெட்டு. அதுவும் இல்லாமல் இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான ஆம்பிளிஃபயரு, அதனால தான் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வருது. அதுவும் இல்லாமல் ப்ளஸ்ஸு உங்களுக்கு கொரியர் சார்ஜும் வந்துடும். அப்படி உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் தேவை அப்படின்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், டெலகிராம் லிங்க்கு. 2 குரூப் இருக்குது நம்மளோட டெலகிராம் குரூப்பு. அதில் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு 2 கூட நீங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க. மெசேஜ் போடும்போது வாய்ஸ் மெசேஜ் ப்ளஸ் வந்து
உங்கள் நம்பரோட போடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் கால் பண்ணி பேச வசதியாக இருக்கும். அதாவது எவ்வளோ காசு கொடுத்து உங்களால் வாங்க முடியல, கொரியர் சார்ஜ் ப்ளஸ் அந்த நான் கேட்குற அமௌண்ட் உங்களால் கொடுக்க முடியலன்னா இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம வந்து எப்படி செஞ்சோங்கிறத தெளிவாக டீட்டெயிலாக வந்து நான் இந்த வீடியோவிலே உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு பார்த்து புரிஞ்சால் நீங்களே செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கங்க. இந்த வீடியோவை நீங்கள் வந்து தெளிவாக கடைசி வரையிலையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தாலே உங்களால் செஞ்சிட முடியும். அதுவும் இல்லாமல் இதோட ஆடியோ டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் இதில் கடைசியில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இப்போ வந்து போர்டை வந்து ஓரலாக பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா TPA 3118 ஐசி நம்பர், இந்த போர்டோட ஐசி நம்பர். இது சொல்லி நீங்கள் கடையில் கேட்டாலுமே கிடைக்கும். கிளாஸ் D ஆம்பிளிஃபையர் போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன்லேயும் கூட கிடைக்கும். ஆன்லைனில் ரேட்டு முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலுமே காஸ்ட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதோட ஆடியோ வந்து. இந்த போர்டோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 வாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதோட கரெக்டான வாட்ஸ் அவ்வளோதான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் கொடுக்க போகிறோம். 12 வோல்ட்டு 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே இதுக்கு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாட்டேஜ் தான் நமக்கு கொடுக்கும். இந்த வாட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான கரெக்டான வாட்டேஜாக நமக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 இன்ச்சிலேருந்து 8 இன்ச் வரலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ட்ரைவ் ஆகும். நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த போர்டு பார்த்திங்கன்னா 3110 இது வந்து பார்த்திங்கன்னா 15 + 15 30 வாட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். 10 வாட்ஸ் 12 வாட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச்சும் லோட் பண்ணலாம். 4 இன்ச்லேருந்து 8 இன்ச் வரலையுமே லோட் பண்ணலாம். நம்ம 4 இன்ச்சு லோட் பண்ணும்போது அது கரெக்டான வந்து ஒரு வாட்ஸாக இருக்கும். கரெக்டாக வந்து அது வந்து ப்ளே பண்ணி கொடுக்கும். 8 இன்ச் லோட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அதிகமான சவுண்ட் வைக்கும்போது அந்த உதறல் இல்லாமல் தெளிவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கரெக்டாக கொடுக்க போகிறோம். இது கொடுக்க போகிற பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் 12 வோல்ட் தான் கொடுக்க போகிறோம். இல்லை 2 ஆம்பியர் வரலையும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுக்கு மேலே நம்ம வந்து வோல்ட் அண்ட் ஆம்பியர் கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகும். ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அதனால் கூட ஐசி போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம கரெக்டான பவர் சப்ளை கொடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ணி கொடுக்கும். 8 இன்ச் வரலையும் நீங்கள் லோட் பண்ணாலுமே எதுவுமே ஆக போகிறது இல்லை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வரலுமே ஏற்கனவே நம்ம செஞ்சு கொடுத்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வீடியோவாகவே செஞ்சு இதை வந்து சொல்லிகிட்ருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கேபினெட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்கவங்க ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறதுக்காக மட்டும் அதை வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து மிக்சரில் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஆம்பிளிஃபையரில் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த கேபினெட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா. அந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சின்னதாக இருக்கும். அதிலே நம்ம செஞ்சு வச்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அதில் செஞ்சுருக்கோம். இந்த போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட்ரிங் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு மேலேவே இருக்கும். தெளிவாக மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ரைட்டு லெஃப்ட்டு கிரவுண்டு இன்புட்லேருந்து அவுட்புட்லேருந்து பவர் சப்ளை வரலையும் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கேபினெட்டில் நீங்கள் வச்சு ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயந்தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, இன்புட்டு, அவுட்புட்டு, இது 3 லைனை மட்டும் நீங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா நம்ம செய்ய போகிற வேலையே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரில் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம், இன்புட் கொடுக்க போகிறோம், இன்புட் கொடுத்ததை அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். இது 3 வேலை தான் செய்ய போகிறோம். நம்ம எத்தனை போர்டு வச்சாலும் சரி, நம்ம பொட்டன்ஷியல் மீட்டர் போட்டாலும் கூட சரி, எல்லாத்துலேயுமே வந்து இதே தான். பொட்டன்ஷியல் மீட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுத்து அவுட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரை தெளிவாக செஞ்சிட முடியும். இப்போ இந்த ஆர்சி பின்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுக்க போகிறோம். இந்த ஆர்சி பின்னில் ஸ்பீக்கர் அவுட் வந்து பார்த்திங்கன்னா
எடுக்கிறதுக்கு நம்ம இதையும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வந்து காமனாக இருக்கும். காமனாக ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா மோனோ போர்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வந்து அட்டாச் ஆகக்கூடாது. அட்டாச் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து போயிடும். அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தெளிவாக அதை எடுத்துகிட்டு பண்ணுங்கள். சும்மா ஒரு சின்ன பிளேட்டு தான் அது. அதை சாதாரணமாக எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்குறோம். கண்ட்ரோலில் எப்பயுமே ஃபஸ்ட் லீடு இன்புட்டு, சென்ட்ரல் லீடு அவுட்புட்டு, லாஸ்ட் ஒன்னாக இருக்கிற லீடு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமனாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். உங்களுக்கு தெளிவாக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்டபிள் வைக்கல. உங்களுக்கு தேவைன்னா இதில் பேஸ்டபிள் போர்டு ஒன்று கூட சேர்த்து வச்சும் கூட நீங்கள் கொடுக்கலாம். பேஸ்டபிள் வைக்காமலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது அதுவும் இல்லாமல் ரொம்ப காம்பேக்டாக செய்கிறதுனால பேஸ்டபிள் வைக்கல. பேஸ்டபிள் வைக்காததுனால யூஎஸ்பி போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு கொடுக்க போகிறோம். கண்ட்ரோலில் வந்து ஃபஸ்ட் லீடு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு கொடுக்க போகிறோம். கண்ட்ரோல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் ஆடியோ போர்டுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அதிலே வந்து ரைட்டுக்கு 6, லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்டுக்கு ஜிஎன்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறோம். அடுத்து சப்வூஃபர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் எப்படி கொடுக்க போகிறோம்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எடுத்து கொடுத்துடலாம். அதாவது வந்து சப்வூஃபர் போர்டுக்கு இன்புட்டை கொடுத்து, சப்வூஃபர் ஃப்ரீ போர்டுக்கு இன்புட்டை கொடுத்து, அதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கண்ட்ரோலுக்கு கொடுத்து, கண்ட்ரோல்லேருந்து வர அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சப்வூஃபருக்கு மோனோ போர்டுக்கு கொடுக்கணும். அடுத்து நம்ம இப்போ இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா இன்புட்டை கொடுத்துட்டோம். அடுத்து அவுட்புட்டை எடுக்க போகிறோம். அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி தனித்தனியாக 2 சேனலுக்கான அவுட்புட்டும் லீடு இருக்கும். அதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்து இந்த போர்டுக்கு இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்தோம்னா இந்த போர்டுக்கான மொத்த வேலையுமே முடிஞ்சு. அதாவது வந்து லெஃப்ட் ரைட்டோட செக்ஷனே வந்து 2 சேனல் நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம் அந்த பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா. இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கருக்கு 2 பின்னு போடுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து பின்னு நிறைய இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பின்னு போடுற மாதிரி கொடுத்துருக்கேன். 3 இருக்கிறதுனால நம்ம செட்டாகவே எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே பின்னு போடுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறதுக்கு ஸ்பீக்கரோட வயரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நமக்கு வந்து செப்பரேட்டாகவே கிடைக்குது. ஒரு 6 பின்னை வாங்கி நம்ம கலருக்கு தகுந்த மாதிரியும் கூட நம்ம வாங்கி அதே மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாக, சப்புக்கு தனியாக, அதாவது 6 பின்னு நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இன்புட் கொடுத்து லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். அடுத்து நாம் சப்வூஃபருக்கான கண்ட்ரோலை வந்து போட்டுருவோம். பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம பின்னாடி வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். முன்னாடி நமக்கு போடுறதுக்கான இடம் இல்லை. இன்னும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா கூட அதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். நமக்கு பேக் சைடில் தான் இடம் இருக்குது. அப்படிங்கிறதுனால சப்வூஃபரோட வால்யூமை மட்டும் பேக் சைட்லேருந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நாம் சப்வூஃபர் ஃப்ரீ போர்டு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம். இன்புட்டில் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஒயரை இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணோம். என்னென்ன ஒயருன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர இன்புட்டு நம்ம இதுலேருந்து பேரலாக வந்து சப்வூஃபருக்கு எடுக்கிறோம். இந்த ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டோட அவுட்புட்டை எடுத்து இன்புட்டாக கொடுக்கறதுக்கான வயர் இது. நம்ம கண்ட்ரோல்லேருந்தே வந்து பேரல் பண்ணி எடுத்து சப்வூஃபர் ஃப்ரீக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சப்வூஃபர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்டு, அவுட்புட்டு, பவர் சப்ளை இது 3 லைன் தான் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவுட்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பவர் சப்ளைக்கும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. 12 வோல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க.
நம்ம இப்போ இந்த சப்பு ஃப்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சப்பு கண்ட்ரோலுக்கு கொடுக்கணும். இந்த கண்ட்ரோல்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோலில் எடுத்துட்டாலே ஃபஸ்ட் லீட் இன்புட்டு, சென்ட்ரல் லீடு வந்து அவுட்புட்டு, லாஸ்ட் ஒன்னாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். பவர் சப்ளையில் கிரவுண்டு அதாவது வந்து எர்த்துக்கு வந்து ஈன்னு போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் நம்ம சால்டரிங் பண்ணிக்கணும். நம்ம இதிலையே வந்து பவர் சப்ளை 2 வயர் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா போர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு தான் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம வெளியிலேருந்து வர 12 வோல்ட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான ஒரு வயரு இதிலேருந்து பேரல் பண்ணி எடுத்துகிட்டு போய் அடுத்து சப்பு போர்டுக்கோ அல்லது லெஃப்ட் ரைட் ஆடியோ போர்டுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் கொடுக்க போகிறோம். ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே வந்து சீரியஸாக நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். பேரல் பண்ணி நமக்கு வந்து 3 போர்டுக்கும் ஒரே பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அதனால தான் 2 வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த வயரை நம்ம 12 வோல்ட் இந்த பவர் அடாப்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பின்னு இருக்கும். அதில் நீங்கள் கண்டினியூட்டி செக் பண்ணி கூட எந்த லைன் எதுன்னு சொல்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறாமல் கொடுக்கணும். பவர் சப்ளை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம இப்போ சப்பு ஃப்ரீலேருந்து எடுத்த அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நம்ம இந்த கண்ட்ரோலில் சென்ட்ரல் லீட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுக்க போகிறோம். அதை கொண்டு போய் நம்ம இந்த மோனோ போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் எடுக்க போகிறோம். நம்ம ஏன் இந்த சப்பு ஃப்ரீ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து சிஸ்டத்துக்கு அப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பேஸு கொஞ்சம் ஆடாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோனோ போர்டை வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். அடுத்து நாம் இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளையும் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டில் இன்புட்டை கொடுத்துட்டு அடுத்து நம்ம அவுட்புட் எடுத்துருவோம். அவுட்புட் எடுத்துகிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு பவர் சப்ளையும் அடுத்து ஆடியோ போர்டுக்கும் பவர் சப்ளை அதாவது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரலாக தான் எடுத்து கொடுக்க போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து 12 வோல்ட்டு தான். அடுத்து நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்கு மட்டும் 5 வோல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போட அவுட் எடுக்கிறோம். சப்போட அவுட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி பின்னில் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி பின்னை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகாமல் இருக்கும். வயர் வந்து ஷார்ட் ஆகாமலேயும் இருக்கும். அடுத்து நாம் எல்லா லைனுமே கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன லைன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை தான் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீலேருந்து எடுத்துருக்கோம் பவர் சப்ளை. அந்த பவர் சப்ளை எடுத்து வந்து நம்ம வந்து எங்கே கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போது சப்போட மோனோ போர்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அது ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம சால்டரிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம பேரலாக எடுத்து வந்து ஆடியோ போர்டுக்கும் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பேரலாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த போர்டுக்கு அடியில் கொடுத்து எடுத்து நம்ம வந்து சால்டரிங் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு வயரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்ட்லேருந்து நம்ம பவர் சப்ளை 12 வோல்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ரெகுலேட்டருக்கு கொடுக்கணும். 7805 ரெகுலேட்டருக்கு கொடுக்கணும். அதனால் இதை நம்ம அடியில் வச்சு நம்ம சால்டரிங் பண்ணுறோம், மேலே பண்ணாமல். ஒயரிங்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும், அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் நம்ம எங்கே வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் பேக் சைடில் தான் வச்சுருக்கோம். அங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஆடியோ போர்ட்லேருந்து பவர் சப்ளை எடுத்து நம்ம இதுக்கு இன்புட்டாக கொடுத்து இதுலேருந்து 5 வோல்ட் எடுத்து நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்கு கொடுக்க போகிறோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லீட் வந்து இன்புட்டு நம்ம 12 வோல்ட்டு அதில் கொடுத்து ஃபஸ்ட் லீடில் கொடுத்து லாஸ்ட் லீடில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வரும். சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. நம்ம இன்புட் கொடுக்குற கிரவுண்டும் நம்ம அவுட்புட் எடுக்கிற கிரவுண்டும் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவுட்புட் மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் லீடில் வரும். நம்ம சால்டிங் பண்ணிவிட்டு ஒயர் கொஞ்சம் நமக்கு தேவையானபடி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ நமக்கு ஓவராலாக எல்லா வேலையுமே முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 வோல்ட் ரெகுலேட்டர்லேருந்து ஒரு ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டு வந்து பவர் சப்ளை, அதாவது யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம இன்புட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கண்ட்ரோலில் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம யூஎஸ்பி போர்டை இப்போ வந்து போல்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 வயருமே ப்ளக்இன் பண்ணால் மட்டும் போதும். அடுத்து நம்ம வந்து செட்டை வந்து ஆன் பண்ணி இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம்.